ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme P3 Ultra இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோனில் வெறித்தனமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்துருக்குது. இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme P3 Ultra இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் பீக் லெவல் இது வந்து 2000 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்தா கூட இவங்க கொடுத்துறாங்க. அதே போல் 120 Hz கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குங்க. அதே போல் டச் ஆம்பிளிங் ரேட்டுமே 2500 Hz கொடுக்குறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒரு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேனே சொல்லாங்க. 1.5K குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குதுங்க. அதுவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கூடவே இருக்குது. டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே சொல்லலாம். ஏன்னா கர்வ் டிஸ்பிளே இப்போ வருது ரியல்மியில் மோஸ்ட்லி. அதே போல் இந்த ஃபோன் கர்வ் டிஸ்பிளே 4 பக்கம் நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MPக்கான Sony IMX 896 அப்படிங்கிற ஒரு சென்சாரோட OS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 2x வரைக்கும் ஆப்டிக்காக ஜூம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பிரைமரி கேமராவில் 4K வீடியோவை 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நல்லா விளாக் எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லா கரெக்டாக இருக்குது. ஏன்னா 30 fps நல்லா இருக்குது. பத்தாவதுக்கு 60 fpsங்காட்டி நல்லா இமேஜ் குவாலிட்டி இல்லாமல் நல்லாவே இருக்குங்க. வித் OS சப்போர்ட்டும் இருக்கிறனால நம்மளுக்கு என்ன சேக் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லா ஃபோட்டோ எடுக்க நல்லாவே இருக்குங்க. நல்ல சென்சார்னு சொல்லாங்க. கேமரா பிரைமரி கேமரா பயங்கரமாக இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல கேமரான்னு சொல்லாங்க. ஏன்னா இப்போ ரியல்மி கேமரா நல்லாவே இருக்குது. அதே போல் இந்த சோனி சென்சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 4K வீடியோ 60 fps கொடுக்குறது நல்லா வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா. அடுத்து 6000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான பைபாஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த சார்ஜ் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அடுத்து ரேம் பற்றி பார்க்கலாங்க. 12GB ரேம் வேரியன்ட் இருக்குது, 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. ரேம் டைப் வந்து LPDDR5X கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க. அதே போல் UFX அதாவது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ரோம் வந்து நம்மளுக்கு 256GB இருக்குது. அதே போல் 128M இருக்குது. நம்மளுக்கு மோஸ்ட்லி 4K வீடியோ 60 fps இருக்கிறனால நம்மளுக்கு 256GB கரெக்டாகவே இருக்குங்க. UFS 3.1 இருக்குது. ஓகேங்களா. அது ரேமே நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு இது பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம ப்ராசஸ் பற்றி பார்க்கலாங்க. MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுக்குறாங்க. AnTuTu ஸ்கோர் வந்து 14,50,000 வருதுங்க. ஓகேங்களா. நல்ல பவர்ஃபுல்லான இந்த செக்மெண்ட்டில் நல்ல பவர்ஃபுல்லான ஃபோன்னு சொல்லாங்க. அடுத்து IP69 இருக்குது, IP68 இருக்குது, Android 15 வருதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க. நம்மளுக்கு அதாவது BGM 90 fps வரைக்கும் ஷூட் விளையாடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. பார்த்தா கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நல்லா ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக வந்திருக்குது. அது டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. அதேபோல் கேமராவும் 4K வீடியோ 60 fps வந்து ஷூட் பண்ணுறது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக 4K 30 fps தான் இருந்துச்சு. இப்போ வந்து 60 fps கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு பேட்டரி ஒரு நல்ல பேட்டரின்னு சொல்லலாம். பேட்டரி ஹெல்த் நல்லாவே இருக்குது. அதே போல் பேட்டரி சார்ஜ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. அதே போல் ரேம் டைப்புமே இப்போ இருக்கிற ரேம் டைப் தான். அதே போல் ப்ராசஸும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் செக்மெண்ட்டில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துறாங்க. அப்போ வரவேற்கத்தக்கது. இது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனில் இருக்குது. எனக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக நம்ம சொல்லுங்கள். என்ன கேட்ட ஒரு இந்த ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 27,000 29,000 அப்படி வருதுங்க. நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து 28,000 27,000 வருங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃபோன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. ஒரு கண்டிப்பாக சொல்கிற வெறித்தரமான ஃபோன் சொல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு மொபைல் எடுக்க சந்தேகம் வந்து நம்ம சேனல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 சொல்லி தனித்தனி வீடியோ போட்டிருக்கு. மொபைலுக்கு சந்தேகம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்மளுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல ஃபோனே சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை டேக் கேர்.